இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸு மிளகா பஜ்ஜி சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் 1/4 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 கப் கடலை மாவுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க, சரியாக வரும். அடுத்து 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போடுறேன். இது காரம் ஜாஸ்தியாக எடுத்தது. உங்களுக்கு வேணும்னா 1/4 ஸ்பூன் இல்லாட்டி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சோண்டு பெருங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மாவில் தண்ணி ஊற்றிடலாம். எடுத்தோடனே நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவு தண்ணியாக போயிடும். அதனால் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. மாவோட பதம் இதுதான். இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மிளகாயை கட் பண்ணிடலாம். நான் 4 மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட காம்பை கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணுறேன். உங்களுக்கு 2ஆக கட் பண்ணி பண்ண விருப்பம் இல்லாட்டினா நீங்கள் முழுசாக கூட போட்டு பண்ணலாம். நான் 2ஆக கட் பண்ணி பண்ணுறேன். இதோட விதை எதுவுமே எடுக்காமல் அப்படியே தான் நான் பண்ணுறேன். எல்லா மிளகாவையும் நான் 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். அடுப்பில் எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்க மிளகாயை அந்த மாவோட 2 பக்கமும் நல்லா பரட்டிட்டு எண்ணெயில் போட்டுடலாம். மெதுவாக எண்ணெயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் கையில் எதுவும் தெரிச்சிடாதபடி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுடலாம். 4 பஜ்ஜியும் நான் போட்டிருக்கேன். இது போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறமா தான் திருப்பி விடணும். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா தான் நான் திருப்பி விடுறேன். எல்லா பஜ்ஜியும் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக விடுங்க. இது நல்லா வேகட்டும். பஜ்ஜி 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு சூப்பரான மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.